சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து சீதா கிட்ட சொல்கிறாரு, சீதா இப்போயாவது மீனாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா? உங்கள் அப்பா இருந்திருந்தா உன் வாழ்க்கையை எவ்வளோ நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரோ அதே மாதிரி மீனா உனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கா. அதே மாதிரி மீனாவோட மனசையும் நீ புரிஞ்சுக்கணும். பார்த்தல்ல, அருணோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீனா கிட்ட நீ சந்தோஷமாக பேசணும். அதே மாதிரி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதுவே போதும்னு சொல்ல. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. அந்த அருண் பேச்சை கேட்டு நான் மாமாவை பற்றியோ இல்லை உன்கிட்ட அப்படி பேசியிருக்கவும் கூடாது, உன்னை தேவையில்லாமல் நான் திட்டிருக்கவும் கூடாது, எல்லாம் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்த பிரச்சனைக்கெல்லாம் முத்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதால மீனாவும் கண்கலங்கி சீதா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தல்ல ஓ மாமா எவ்வளோ புத்திசாலித்தனமா, நானும் உன்னை புரிஞ்சிக்காமல் திட்டேன், உன்னை வெளுத்து வாங்கிட்டேன். நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் இந்த அருணால பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக உன் முத்து மாமா எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. இல்லைனா இந்த அருணை பற்றி உனக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னு சொல்ல. உண்மைதான்க்கா, நான் அருணை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்காக உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இப்படி பேசுனது தான் என்னுடைய தப்பு. இப்போ யார் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா. முத்துமாமா ரொம்ப நன்றி. யாரை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்துட்டு இருந்தனோ அந்த அருணோட உண்மையான குணம் என்னன்னு உங்களால் தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறின சீதாவும் இங்கே மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மீனா கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அருண் வசமாக மாட்டிக்கிட்டதால இந்த சீதாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. முத்து என்னடானா இப்படி இவங்களை வர வைப்பான், என்னை மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ நான் எப்படி என் வேலையை செய்கிறது? நான் வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சீதா என்னடானா முத்து பேச்சை கேட்டுட்டு என்னை ரொம்பவே கோவமாக திட்டிட்டு போயிட்டா. என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முத்து என்கிட்ட பேச வரும்போது முத்துக்கிட்ட நான் பேசியிருக்கவே கூடாது. முத்துவை கண்டுக்காமல் என் வேலையை பார்த்துருக்கணும். தேவையில்லாமல் முத்துவை அவமானப்படுத்துகிறேன்னு உண்மையை நானே சொல்லிட்டேனே அப்படின்னு தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கவும் முடியாமல் கவனிக்கவும் முடியாமல் அங்கே நின்று ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு அருண். இங்கே ஸ்ருதி தன்னுடைய புது பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறதால தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்காக தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்த உடனே ஸ்ருதியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, ரவி மாப்பிள்ளைக்காக நீ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன உன் அருமையை தான் உன் மாப்பிள்ளை ரவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, அம்மா என்னைக்கா இருந்தாலும் ரவி என்னை தேடி வருவாருமா. பார்த்தீங்கல்ல, நான் ரவியோட உதவி இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் தனியாகவே இருந்து செஞ்சுருக்கேம்மா. அப்போ எனக்கும் திறமை இருக்குதானே, இந்த பிஸ்னஸை செய்ய எனக்கும் தகுதி இருக்குதானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன்கிட்ட பணமும் இருந்தது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணமும் இருந்தது, நீ கண்டிப்பாக தனியாக இருந்தே இந்த பிஸ்னஸை செய்வ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க உனக்கு எவ்வளோ செலவாச்சு? நான் உனக்கு பணம் கொடுத்தேன்றதுக்காக நான் கேட்கல, வேறு எதுவும் பணம் வேணும்னாலும் நீ கேளுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஏற்கனவே உங்ககிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கேன், அதையே சீக்கிரமாக திருப்பி தரணும் தான் நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன் ரவிக்காக தான், ஆனால் ரவி என்னை புரிஞ்சுக்கல, அந்த பணத்தையும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவே நான் செலவு செஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஸ்ருதி, நீ சேர்த்து வச்ச பணத்தை செலவு செஞ்ச, ஆனால் நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி தர போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் கடனாக தானே உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், எனக்குன்னு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும், ஆனாலும் ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி வரணும்னா நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு, அந்த பணத்தை நான் எப்படியாவது திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா சம்பாதிக்கிற பணம் சொத்துன்னு எல்லாமே உனக்கு தாண்டி வரும், இதில் நீ வேற ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க? உன் வீட்டில் உள்ளவங்க தான் எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீயுமா புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமா அப்பாவோட பணம் எல்லாமே எனக்கு தான், ஆனால் ரவி இங்கே வர வைக்க எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படி சொன்னேன். சரிம்மா நீ கவலைப்படாத, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சமைக்கிறதுக்கு ரவி வரமாட்டார், ரெஸ்டாரண்ட்டை நீ பார்த்துப்ப, உனக்கு தான் சமைக்க தெரியாதே, இங்கே வேலை செய்கிறதுக்கு யார் யார் வரணும், அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே நீ வர வச்சிட்டியா, வேறு எதுவும் உனக்கு உதவி வேணும்னா கூட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நாளைக்கு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன்னு சொல்ல, எப்படியா இருந்தாலும் உன் மாமியார் இதை பார்த்த உடனே நல்லா இருக்குன்னுவாங்க, ஆனால் உன் மாமனாரும் அந்த ரவியும் நீ எவ்வளோ செஞ்சுருக்கிறியே இதை பார்த்து உன்னை பாராட்ட போகிறதே இல்லை, அந்த அண்ணாமலையை பற்றி எனக்கு தெரியும், உன் வீட்டுக்காரர் ரவியை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அம்மா தப்பாக நினைக்காத, என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, ஏன்னா அவங்க எல்லாரும் அவ்வளோ நல்லவங்க,
மீனாவாக இருக்கட்டும், இங்கே வந்து முத்துவா இருக்கட்டும், அண்ணாமலை மாமான்னு நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறேன்னு உனக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன், எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன், அப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நடத்தணுன்ற எண்ணம் எனக்கு வரும். ஒவ்வொருத்தரும் உதவி செஞ்சிங்கன்னா இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு யாருடைய உதவியும் வேண்டான்னு தனியாக இருந்து வேலை செஞ்சுருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரதை விட என் மாமனார் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதனால் அவங்கள பற்றிலாம் அப்படி தப்பாக பேசாதம்மா. சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பி வராங்க. இதை பார்த்து வாசுதேவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. பணம் கொடுத்து உதவி செய்கிறது நாம், ஆனால் அண்ணாமலையை விட்டு கொடுக்காம ஸ்ருதி இப்படி பேசுகிறாளே அப்படின்னு வாசுதேவனுக்கு கோபம் வந்தாலும் ஸ்ருதிக்கிட்ட இதை பற்றி பேச வேண்டான்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த சீதா ரொம்பவே கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த அருணோட அம்மாவும், என்னம்மா சீதா, அங்கே வேலையிலேருந்து வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சீதா ரொம்ப கோபமாக இருந்ததுனால எந்த பதிலும் பேசாமல் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, அருணுக்கும் சீதாவுக்கும் இடையில பிரச்சனையா? சீதா யார்கிட்டையும் கோவமாக கூட பேச மாட்டாளே, ரொம்ப நல்ல மருமகளாச்சே, என்னன்னு தெரியலன்னு யோசிக்கும் போதே அங்கே அருண் வீட்டுக்கு வராரு. அருண் வந்த உடனே அருணோட அம்மா கேட்குறாங்க, என்ன அருண், உனக்கும் சீதாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? என் மருமக வந்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்களாமா, ரெஸ்ட் எடுத்தீங்களான்னு அக்கறையாக என்னை விசாரிப்பா. ஆனால் இன்னைக்கு என்னடானா நான் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் பேசாமல் ரொம்பவே சீதா கோவமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அருண் அப்படின்னு சொல்கிறாங்க அருணோட அம்மா. உடனே இங்கே அருணும், ஆமாம்மா பிரச்சனை தான், ஆனால் என்னால் இல்லை, அந்த முத்துவால தாமான்னு சொல்ல. என்ன மறுபடியும் அந்த முத்து உன்கிட்ட பிரச்சனை செஞ்சானா? இரு சீதா கிட்ட நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா இங்கே வாமா, என்ன நானும் கேள்வி கேட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் நீ பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கேன்னு சொல்ல. சீதா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்கும்போது, போதும் அருண், நடிச்சு ஏமாத்தாதீங்க. உங்கள் அம்மா கேள்வி கேட்டால் நான் பதில் பேசணும், ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லா பிரச்சனையும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இல்லைம்மா சீதா, எனக்கு புரியல, என்ன நடக்குது? அந்த முத்துவால ஏதோ பிரச்சனைன்னு அருண் சொல்கிறானே, அது உண்மையாமான்னு கேட்குறாங்க. என் மாமா முத்துவால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நல்லது மட்டும்தான் என் முத்து மாமா செய்வார், உங்கள் பையன் சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அருண் அப்படின்னு கேட்கும்போதே, இப்போயாவது உங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்லுங்கள், மறுபடியும் ஏன் மாமா முத்துவால பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? உங்களை நான் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன், ஆனால் பொய் சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. என்னைக்கும் உண்மையை பேச மாட்டீங்களா அருண்? உங்கள் அம்மா கேள்வி கேட்ட உடனே நான் பதில் பேசிடணும், அப்படி தானே? இப்போ நான் கேள்வி கேட்குறேன்ல, சொல்லுங்கள், நடந்த எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்க, அங்கே நடந்த எல்லாத்தையுமே சீதா சொல்கிறாங்க. உங்கள் பையனோட லட்சணம் என்னென்னு முத்து மாமாவால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோவத்தில் தான் வீட்டுக்கு வந்தேன். உங்களை நான் விசாரிக்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. உங்கள் பையன் உங்களுக்கு ஒரு நல்ல மகனாகவும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரராகவும் இல்லை. சொல்லப்போனால் இந்த அருணை நம்பி நான் மட்டும் இல்லைம்மா, நீங்களும் தான் ஏமாந்து போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அருண் சீதா சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்குறாங்க. அம்மா இதில் உண்மையும் இருக்குது, ஆனால் நான் செய்யாததும் இருக்குமா அப்படின்னு சொல்ல, நீ என்ன செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அன்னைக்கு ஆளுங்க யாரும் வந்து முத்து அனுப்பின ஆளுங்க வந்து பிரச்சனை செய்யலம்மா, அது எனக்கே தெரியும், ஆனால் முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டேம்மா, சீதா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் சீதா இவ்வளோ கோவமாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைம்மான்னு சொல்ல, எப்படிங்க கோவம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் மன்னிப்பு கேட்ட உடனே நான் சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா? நீங்கள் சொன்னதை நம்பி முத்துமாமாவை அந்த பேச்சு பேசினேன். என் வீட்டுக்காரர் நிறைய படிச்சிருக்காரு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் முத்துமாமா மற்றவங்க கிட்ட பிரச்சனை செய்கிறவர் தானே, அவருக்கெல்லாம் எங்களோட அருமை தெரியவே தெரியாது, அருமை பெருமை தெரியாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். செஞ்ச தப்புக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட முத்துமாமா மன்னிப்பு கேட்கணும்லாம் பேசினேனே, அப்போ நீங்கள் சொன்னதை நம்பி தானே இவ்வளோ கோவமாக நான் பேசினேன், அப்போ அது எல்லாமே ஏன் தப்பு தானே? நான் ஒரு தப்பு செஞ்சதுக்கு காரணம் நீங்களாக தானே இருந்திருக்கிறீங்க, அப்போ உங்கள் மேலே எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னடி இப்போ கூட அந்த முத்துவை தான் பாராட்டி பேசிகிட்டு இருக்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, நானும் போனா போதுன்னு அமைதியாக இருக்கேன், ஆனால் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சீதா, நான் சொல்கிறத கேளு, என்னதான் இருந்தாலும் நான் உன்னுடைய வீட்டுக்காரர், நான் ஏதோ தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நீ மன்னிச்சு பொறுமையாக போகிறத விட்டுட்டு எங்கள் அம்மாவை கேள்வி கேட்குற, எங்கள் அம்மா கேள்வி கேட்டால் பதில் பேசாமல் இருக்க, நீ என்ன என்னை கேள்வி கேட்குறது? நான் இப்படி தான், எனக்கு பிடிக்கலன்னா இப்படி தான் பிரச்சனை செய்வேன். அது மட்டும் இல்லை, அந்த முத்துவை இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்கும் எனக்கு பிடிக்காது, என்னால் அந்த முத்துவுக்கு பிரச்சனை வரதான் செய்யும், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீயும் என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க, அதுக்கப்புறம்
நமக்கிடையில அந்த முத்து எதுக்கு வரணும்? எப்போ பார்த்தாலும் முத்துவை பாராட்டி பேசணும். உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இதுதான் வேலை. உங்கள் அம்மா கிட்ட பேசினாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உன் தம்பியும் இப்படி தான். உன் தம்பிக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் என்ன செஞ்சாலும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அந்த கோவத்தில் தான் இப்படி செஞ்சேன். முத்து எப்பயும் பிரச்சனை செய்கிற ஒரு ஆள். ஆனால் இப்போ எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதையும் கண்டுக்காம அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. நான் தான் திட்டம் போட்டு எனக்கு உதவி செஞ்ச முத்துவை நான் பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சேன். அதன் மூலமாக முத்துக்கிட்ட நீ பேசாமல் இருப்ப. முத்துவை பற்றி இனி நான் கவலைப்பட வேண்டாம்னு நினச்சேன். உன் வீட்டோட நல்ல மருமகன்ற நல்ல பேரை வாங்கணும்னு நினச்சேன். அதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் அம்மா எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன். முத்துவை தப்பாக நினச்சா அப்புறம் என்றைக்கு முத்துக்கிட்ட யாரும் நீங்கள்லாம் பேச மாட்டீங்கன்னு நினச்சேன். அதனால் இப்படி செஞ்சேன். அதனால் நான் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. இப்போ இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் நீ என் மனைவி. அதனால் என் அம்மா பேச்சை கேட்டு இனி நீ வேலைக்கும் போக வேண்டாம். வீட்டிலே இருந்தால் மட்டும் போதும். உன் வீட்டில் உள்ள யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. உங்கள் அக்கா கிட்டேயும் உன் மாமா கிட்டேயும் பேசணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. புரியுதுல்ல? நானும் போனால் போதுன்னு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் வீட்டில் வந்து இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்க, பெரியவங்கன்னு கூட பார்க்காம என் அம்மாக்கிட்டையும் இப்படி பேசுனேன்னா அதெல்லாம் பொறுமையாக நான் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு சொல்லும்போது உடனே சீதா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அருணோட அம்மாவும், அருண் நீ பேசுகிறதெல்லாம் சரியாப்பா? என்ன இப்படி பேசுகிற? செய்கிற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நீ சொன்னது சீதா மட்டும் இல்லைப்பா, நானும் நம்பிட்டேன். அப்போ முத்து தம்பி மேலே எந்த தப்பும் இல்லையா? நீ சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்புறம் ஏன் அருண் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? தப்பு தானே? இதில் சீதா கேள்வி கேட்டா சீதா வெளியில் போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற, அது எப்படி முடியும்? சீதா அவள் விருப்பத்துக்கு வேலைக்கு போவேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட பேசுனது தானே. சம்பாதிக்கிற பணத்தையும் தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்து உதவி செய்வேன்னு சீதா உங்ககிட்ட சொன்னால. அப்புறம் ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? செஞ்ச தப்பெல்லாம் இங்கே மறந்துட்டு நீ திருந்தி மறுபடியும் சீதா கூட சந்தோஷமாக வாழணும். அதை விட்டுட்டு சீதா மேலே இப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க? நான் எப்பயோ செஞ்சதெல்லாம் மறந்துட்டேன். முத்து மேலே உள்ள மதிப்புலையும் மரியாதையிலையும் அக்கறையிலையும் என்னை எப்போ பார்த்தாலும் இந்த சீதா திட்டிக்கிட்டே இருக்கா. நானும் எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும்? சீதா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த சீதாக்கு என் மேலே உண்மையான பாசமும் இல்லை, அக்கறையும் இல்லை. அந்த முத்து மீனா முன்னாடி என்னை அவ்வளோ அவமானப்படுத்தினா. என்ன அந்த முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாமா? இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்தா சீதா கோவத்தெல்லாம் மறந்துருப்பான்னு நினச்சேன். மறுபடியும் அந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா என்ன? இனி சீதா வீட்டிலேருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுமா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட அவங்க யாரையும் நம்ம கூப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னை பற்றி அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இனி சீதா குடும்பத்தில் உள்ள யாருக்கும் நான் உதவி செய்ய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல சீதா சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்கள் உண்மையான குணம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க வெளியில் வரவே ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அப்போ இத்தனை நாள் எங்கள் அம்மாவையும் தம்பியவும் நான் நல்லா பார்த்துப்பேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே செய்வேன், அதுக்காக தான் நான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாடி எல்லாமே பொய் தான். இப்போ என்ன செய்ய சொல்கிற? நான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அப்படி பேசியிருப்பேன். அதுக்காக நீங்கள் என்னை எப்படி மதிக்க போகிறதில்ல, உன் குடும்பத்தில் என்னை யாரும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உன் குடும்பத்துக்கு நான் ஏன் நல்லது செய்யணும் சீதா? நீ சம்பாதிக்கிற பணத்தை இத்தனை நாள் அங்கே தானே கொடுத்துட்ருந்த. அதே மாதிரி இனியும் உன் குடும்பத்துக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. புரியுதுல்ல? இனி நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு நீ கோவப்பட்டனா என்றைக்குமே நானும் நீயும் பிரிஞ்சே தான் இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எப்பயும் போல் உன்கிட்ட பாசமாக இருக்கணும், அதே மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ உங்கள் அக்கா மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்ல உடனே சீதா ரொம்ப அழுகுறாங்க. பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படிப்பட்ட குணத்தோடு இருந்திருக்கிறாருன்னு. இதெல்லாம் தெரிஞ்சு இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கல்ல, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படி தானே? என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதான், ஆனால் இந்த அருண் என்ன தப்பு செஞ்சாலும் நான் அமைதியாக இருக்கணுமா? எப்படி இதெல்லாம் நடக்கும்? அருண், உங்கள் வேலையிலையாவது நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா, இல்லை அங்கேயும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்களா? உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன செஞ்சால் உனக்கு என்ன? உன்னை நல்லா பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு நான் எப்படி சம்பாதிச்சா உனக்கு என்ன? நீ ஏன் என்னை கேள்வி கேட்குற? இங்கே நடக்கிற எல்லாத்தையும் முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இல்லை மீனாவை வர வைக்கிறதுன்னு பிரச்சனையை பெருசாக்குனா அப்புறம் உனக்கே தெரியும். நான் முத்து மாதிரி கிடையாது. யோசித்து என்ன செய்யணுமோ செய்வேன். அது மட்டும் இல்லை, நான் அந்த முத்து மாதிரி சாதாரண வேலையெல்லாம் பார்க்கல, பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கேன். முத்துவை என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால்
உன் குடும்பத்தை பற்றி யோசிக்காம நான் சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டில் இரு. இனி வெளியில் போகிறது, உங்கள் அம்மாவை பார்க்க போகிறது, அக்கா கிட்ட ஃபோனில் பேசணும்னு சொல்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. நான் செஞ்சது தப்பு, அந்த முத்துவை எனக்கு பிடிக்காது, அதனால் இப்படி செஞ்சேன். நான் செஞ்சது தப்புன்றதுக்காக முத்துக்கிட்ட என்னைக்கும் மன்னிப்பு கேட்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் இப்படி தான் நான் இப்படி தான் செய்வேன். நீ என்னை கேள்வி கேட்குறத விட்டுட்டு போய் இருக்கிற வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இங்கே சீதாவும் அழுதுகிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே அருணை பார்த்து அருணோட அம்மா கேள்வி கேட்குறாங்க. என்ன அருண், நீ இப்படிலாம் பேசுகிற? என்கிட்ட இப்படிலாம் நீ பேசுனதே இல்லையேன்னு சொல்ல. அம்மா, நீங்கள் எப்பயுமே என்கிட்ட அன்பாக இருப்பீங்கம்மா, பாசமாக பேசுவீங்க. ஆனால் சீதா அப்படி இல்லை. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா என்ன எதிர்த்து பேசுகிறாமா? அந்த முத்து முன்னாடியும் மீனா முன்னாடியும், ஏன் இந்த சீதா தன்னுடைய தம்பி முன்னாடி கூட என்னை அவமானப்படுத்துகிறா. அப்புறம் அந்த வீட்டில் உள்ள யாராவது என்னை மதிப்பாங்களாமா? அந்த கோவத்தில் தாம்மா நான் இப்படி பேச வேண்டியதாயிருச்சு. சீதா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். இனி சீதா வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நம்ம அனுப்ப வேண்டாமா? சீதா இருந்து வீட்டு வேலையவே பார்த்துக்கிட்டோம், அதுவே போதும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு மற்றவங்களால பிரச்சனை வராதுமா. வீட்டில் இங்கே நடக்கிற பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அருண் இவ்வளோ கோபமாக பேசிட்டு போனதால் அருண் சீதாவை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் செய்கிறானே, என் பையன் அருண் ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அருண் இப்படிப்பட்டவனா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அருணோட அம்மா. வீட்டுக்கு போன மீனா என்ன ஆச்சுன்னு தெரியல, சீதாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீதா அருண் வேற அக்கா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் பேசினாலும் அருண் ரொம்ப கோவப்படுவார். நானாக அமைச்சிக்கிட்ட என் வாழ்க்கை இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அக்கா மீனா என் மேலே உள்ள அக்கறையில் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுத்து பேசலாமா வேண்டாமா? அப்படியே பேசினாலும் இங்கே நடந்த எல்லாத்தையும் சொன்னால் என் அக்கா மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து பேசவும் முடியாமல் இங்கே அருண் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறாங்க சீதா. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததுக்கப்புறமா சீதா தன்னுடைய மாமியார் வீட்டுக்கே போனா. அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி பேசவும் இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் சீதா எடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல. அங்கே அருண் மாப்பிள்ளையால் மறுபடியும் பிரச்சனை வந்திருக்குமா என்ன? பேசாமல் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லுவோம், அருண்கிட்டையாவது போய் பேச சொல்லுவோன்னு சொல்லிட்டு இங்கே பூக்கடைக்கு வந்த மீனா கிட்ட சந்திரா சொல்கிறாங்க. மீனா, உன் தங்கச்சிக்கிட்ட பேசுனியா? சீதா ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா மீனான்னு கேட்கும்போது, அம்மா, அங்கே போகவும் எனக்கு பிடிக்கல, இப்போ என்னம்மா செய்கிறதுன்னு கேட்க, இல்லை, நீ அந்த அருணை பார்த்தனா சீதா நல்லா இருக்காளான்னு மட்டும் கேளு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு. நீ ஃபோன் பண்ணி சொன்னால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் அந்த பக்கமாக தான் பூ கொடுக்க போகிறேன். அருணை பார்த்தா பேசுகிறேன். ஆனாலும் அந்த அருண்கிட்ட பேசவே கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காருமா. ஆனால் சீதாவுக்காக நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக அந்த வழியாக போகும்போது அருணை பார்க்குறாங்க. ஆனால் அருண் மீனாவை பார்த்த கோவத்தில் கண்டுக்காத மாதிரி தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் மீனா அங்கே அருண்கிட்ட போய் மெதுவாக பேசுகிறாங்க. அருண், என் தங்கச்சி சீதா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இல்லை, எதுக்கு கேட்குறேன்னா, நாங்கள் ஃபோன் செஞ்சோம், அவள் எடுக்கவே இல்லை. அதான் எங்கள் அம்மா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. எப்பயுமே எங்களை பார்க்க அப்பப்போ சீதா வந்துட்டு போவா, இல்லை ஃபோன் பண்ணியாவது பேசுவா. இப்போ ஃபோன்னா கூட எடுக்க மாட்டேங்கிறா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது, எல்லா பிரச்சனையும் உங்களாலேயும் முத்துவாளையும் தான். என்னையும் சீதாவையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டிங்கல்ல. இப்போ சீதா அங்கே வீட்டில் இருக்கா, யாருக்கிட்டையும் பேச பிடிக்கலன்னு வீட்டில் இருக்கா. நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, எங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொன்னாலான்னு கேட்கும்போது, ஆமாங்க, உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அதான் சீதா கிட்ட வசமாக என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. நானும் சீதாவும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக முத்து தான் இப்படி செய்கிறாருன்னா, முத்து கூட சேர்ந்து உங்கள் குடும்பமே பிரச்சனை செய்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சீதா என் மனைவி, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு அவள் உங்களை பாப்பா. அது வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த அருண் இப்படி பேசுகிறாரு? சீதா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீதா என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்னடானா திடீர்னு சீதா பேச மாட்டேங்கிறா, உங்கள் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னாலாம். இந்த அருண் என்ன சொன்னாலும் பொய்யா தான் இருக்கும். இப்போ என்ன திட்டத்தோட பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு உடனே மீனா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் சீதா இப்படி கண்டிப்பாக என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டா. இந்த அருண் மேலே சந்தேகமாலாம் இருக்குது. சீதா வீட்டுக்கும் போக முடியாது. போனால்
இந்த அருணோட அம்மாவுக்கு பதில் பேச வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பிரச்சனை பெருசாகும். என்ன பண்ணேன்னு தெரியாமல் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அருணுக்கு இந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் அருணோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு அருண், உன் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படியே குழப்பமாக வேலையை செய்ய முடியாமல் இங்கே நின்று என்ன செய்ய போகிறேன்னு கேட்க, எப்பயுமே உன் வேலையை சரியாக தானே செய்வ, வர வர நீ வேலையை சரியாக செய்கிறதே இல்லை, நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக அங்கே ஒரு அம்மா நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கமாக ஒரு காரில் வந்தவர் அந்த அம்மாவை கவனிக்காமல் ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சிடுறாரு. அந்த அம்மாவும் அங்கே மயங்கிடுறாங்க. ஆனால் உடனே நம்ம மேலே தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த காரில் வந்தவர் காரை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சமயம் அங்கே அருணும் அந்த கார் டிரைவரை வெளியில் வர சொல்லி வெளுத்து வாங்குறாரு. என்ன, அந்த அம்மா வந்துட்டுருக்காங்க, நீ என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பிரச்சனை செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க, அவங்க நிலைமையை பாரு, இப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது, நீ காரை நிப்பாட்டாமல் கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கும்போது உடனே அந்த பக்கமாக சவாரி முடிச்சுட்டு வந்த முத்துவும் அந்த அம்மாவை பார்த்துட்டு, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது, இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறத விட்டுட்டு எல்லாரும் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு முத்து. அது மட்டும் இல்லாமல் இப்படி பிரச்சனை செஞ்சது யாருன்னு பார்க்க அங்கே அந்த கார் டிரைவரை அருண் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, தன்னுடைய வேலையவாது இந்த அருண் சரியாக செய்கிறானே, நேர்மையாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார் டிரைவரை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்குது, நமக்கு தெரிஞ்சவர் தானா, ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காரே அப்படின்னு இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் அந்த அம்மாவை முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக முத்து அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே அவங்க சொந்தக்காரங்களை வர வச்சுட்டு முத்துவும் திரும்பி வரும்போது அந்த கார் டிரைவரும் இல்லை. உடனே இங்கே யோசிக்கிறாரு முத்து, இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அந்த ஆளை விட்டுட்டாங்களா, இல்லை போலீஸில் மாட்டி விட்டாங்களா, ஒன்றுமே புரியலையே. அந்த அம்மா இப்போ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுவும் இந்த கார் டிரைவர்லாம் சும்மா விடக்கூடாது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு முத்துக்கு கோவம் வருது. ஆனால் அந்த கார் டிரைவர் பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்றதுக்காக இங்கே அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டு, சார் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார், இன்னும் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தருவேன் சார், ஏன்னா இதை இந்த வேலையை வச்சு தான் சார் என் குடும்பத்தையே நான் பார்த்துக்கிறேன், தெரியாமல் இப்படி வந்துட்டேன் சார், இனி இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, பணத்தை பார்த்து அருண் மனசு மாறிடுறாரு. அவ்வளோ நேரம் வெளுத்து வாங்கிட்டு இருந்த அருணும், அப்படியா, அப்போ 25,000 பணம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே சார் போகிறது, இப்போ என்கிட்ட 10,000 தான் சார் பணம் இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, 25,000 பணம் கொடுத்தா இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டேன், இல்லை இப்போவே போலீஸை வர வைப்பேன், உன்னை மாட்டி விட்டுருவேன், அப்புறம் நீ உள்ளே தான் இருக்கணும், என்ன நான் சொன்னதை நான் கேட்டதை தரியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட இருந்த பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அருண் யோசிக்கிறாரு, எப்படியோ அந்த அம்மாவை அந்த முத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கும் 25,000 பணம் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த பக்கமாக முத்து வராரு. ஆனால் முத்துவுக்கு இதெல்லாம் தெரியாததுனால எப்பயும் போல் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த சமயம்தான் இங்கே கார் செட்டுக்கு போன முத்துவும் நடந்த எல்லாத்தையுமே செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்படியா, அது நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், அவர் அப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரா, அவர் செஞ்ச தப்புக்கு அங்கே அருண் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரான்னு கேட்கும்போது, ஆமாம், அந்த அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க தெரியுமா, இப்படி இல்லாமல் செய்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஆனால் அந்த கார் டிரைவர் அங்கே வரதை கவனித்த உடனே செல்வம் சொல்கிறாரு, என்ன முத்து, அவர் என்னவோ போலீஸில் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னேன், அவர் என்னவோ இங்கே வந்துட்டுருக்காரு பாரு, அந்த அண்ணன் தானேன்னு கேட்க, ஆமாம் இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு தெரியுது. அங்கே போய் முத்து சொல்கிறாரு, அண்ணே இன்றைக்கி நீங்கள் தானே நாங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க, அந்த அருண் உங்களை வெளுத்து வாங்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல, அதை ஏன்பா அங்கேருந்து வரதுக்கு அந்த அருணுக்கு 25,000 பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு முத்து பேரதிர்ச்சியோட, என்னென்ன சொல்கிறீங்க, பணம் கொடுத்தீங்களா, ஏண்ணே எதுக்குண்ணே அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா எனக்கு 25,000 பணம் வேணும்னு அந்த அருண் சொன்ன உடனே 10,000 தான் இருக்குன்னு சொன்னேன், அந்த 10,000 வச்சு நான் என்ன செய்கிறது, நான் கேட்ட பணத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாருப்பா, அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வர முடிஞ்சுது. ஆமாம் முத்து, உன்னை பார்க்க தான் வந்தேன், அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்களுக்கு பரவாயில்லையா, நான் வேணும்னே அப்படி செய்யலப்பா முத்து, தெரியாமல் தான் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு, நானே அவங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது, அண்ணன் இதை முன்னாடியே நீங்கள் செஞ்சுருந்தா அந்த அருணுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்திருக்காதுல, நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல, நான் செஞ்ச தப்புக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துக்கிறேன்னு, அவங்க ரொம்ப பாவனே, அவங்க சொந்தக்காரங்களை வர வச்சேன், ஹாஸ்பிட்டல் செலவை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்க, நான் தான் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தேன், ஆனாலும் இந்த அருணுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்க கூடாதுனே, அது ரொம்ப தப்பு,
இப்போ பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு நீங்கள் பணம் கொடுத்த மாதிரியே இந்த அருண் எல்லார்கிட்டையும் பணம் வாங்குவானா என்ன அப்படின்னு சொல்ல, அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற பணத்தை தரேன்னு சொன்னது கூட ஒத்துக்க மாட்டேன்னு, இங்கேருந்து நீ கிளம்பவே முடியாது, அப்புறம் இந்த வேலையை பார்க்க முடியாது, உன் காரும் இங்கே தான் நிற்கும், நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போ, இல்லைன்னா உன்னை போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுருவேன்னு என்னென்னவோ சொல்ல, நானும் வேற வழி இல்லாமல் தான்ப்பா கேட்ட பணத்தை கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டு முத்துக்கு அவ்வளோ கோவம் வருது. இதனால தான் அந்த அம்மாவை கூட கவனிக்காம யாராவது அவங்களுக்கு உதவி செய்யட்டும்னு பணம் கிடைக்குன்றதுக்காக இந்த அண்ணனை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருந்திருக்கான் அந்த அருண். இது புரியாமல் தன்னுடைய வேலையில் ரொம்பவே நேர்மையாக அருண் இருக்கானே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நல்ல வருமானம் வருது, அந்த வருமானம் பத்தாதுன்னு இப்படி மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு செஞ்ச தப்பெல்லாம் வேற இவன் வெளியில் வரக்கூடாதுன்னு பணத்தை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் சொல்கிறாரு, அண்ணே என்கிட்ட சொன்ன உண்மையை நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, இப்படி அருண் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் வாங்குறதெல்லாம் தப்பு தானேண்ணே அப்படின்னு சொல்லும்போது, தம்பி உனக்கு என்னை பற்றி தெரியும், என் குடும்பத்தை பற்றியும் தெரியும், அப்படி இருக்கும்போது நானே எப்படிப்பா அந்த அருணை வந்து மாட்டி விட முடியும்? அப்படியே மாட்டி விட்டாலும் அந்த அருணுக்கு பிரச்சனை வராதுப்பா, எனக்கு தான் வரும். நாம் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சவாரிக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த கார் இருந்தால் தான் முத்து எனக்கு வேலைக்கே போக முடியும், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே, ஆனால் தப்பு செய்கிறவங்களுக்கும் சரியான பதில் கிடைக்க வேண்டாமா? அண்ணே நீங்கள் சொன்னதை அப்படியே வந்து சொன்னால் மட்டும் போதும், அந்த அருணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேனே, நான் உங்கள் கூட இருக்கேன், நான் இருக்கும்போது ஏன்னே நீங்கள் வந்து இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க? அந்த அருண் வேற யாரும் இல்லைண்ணே, மீனா தங்கச்சியை தான் அந்த அருண் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சீதாவோட வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கான் அந்த அருண். சொல்லப்போனால் இங்கே வந்து நான் அந்த அருண் எப்படிப்பட்டவர்னு சீதாவுக்கு புரிய வச்சேன். அதனால் சீதா எங்ககிட்ட பேசவே விடாமல், வெளியில் வேலைக்கும் போக விடாமல் சீதாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் இப்படிப்பட்ட வேலையை வேற செஞ்சிட்ருக்கான். ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது அவன் நேர்மையாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்குற எல்லாத்துலேயும் அவன் நேர்மை இல்லாமல் தான் இருக்கான், உண்மையை பேச மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஆளுங்களை மாட்டி விடுறதுல தப்பே இல்லைண்ணே, நீங்கள் எனக்காக வந்து உதவி செய்யுங்களேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிப்பா, இவ்வளோ சொல்லியிருக்க, உன் குடும்பத்துலேயும் அந்த அருணால் பிரச்சனை வந்திருக்கு, உன் தங்கச்சிக்காகவும் அந்த சீதாவுக்காகவும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிண்ணே நீங்கள் வாங்க அப்படின்னு போலீஸை பார்க்கறதுக்காக இங்கே வந்து முத்து, செல்வம், அந்த அண்ணன் 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே முத்து வந்து சொல்கிறாரு, சார் இப்படி அருண் வேலை பார்க்குறாருல, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது, இவர் தான் அந்த அந்த அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சார், ஆனால் இவங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அந்த செலவெல்லாம் இவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, இப்போ அவங்க நல்லா தான் சார் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஆனாலும் அந்த பிரச்சனையை நான் பெருசாக்கிடுவேன்னு சொல்லி இவர்கிட்ட பணத்தை வாங்கணும்னு அருண் வந்து திட்டம் போட்டு 25,000 பணம் வாங்கியிருக்காரு சார், இது தப்பா இல்லை தப்பு இல்லையான்னு நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு கேட்க, எவ்வளோ பெரிய தப்பு, இந்த பிரச்சனை உடனே எங்ககிட்டலாம் வந்திருக்கணும், நீங்கள் எப்படி பணம் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும், இருந்தாலும் தப்பு செஞ்சது நான் தான், உங்ககிட்ட நானே வந்து சொல்லியிருக்கணும் சார், இதில் அருண் மேலே மட்டும் இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குது சார், எனக்கும் என் வேலைக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு அந்த அண்ணனும் அழுதுகிட்டே பேசுகிறாரு. உடனே முத்துவும், சார் இப்போ அந்த அம்மா நல்லா தான் இருக்காங்க, நான் தான் சார் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன், அதனால் அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவை இவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, அவங்களும் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார், ஆனாலும் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்குவேன்னு சொல்லி தான் அருண் வந்து பணத்தெல்லாம் வாங்கியிருக்காரு சார்னு சொல்ல, உடனே இங்கே வந்து செல்வம் சொல்கிறாரு, இப்படி தான் சார் இந்த அருண் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பொறுப்பான வேலையெல்லாம் கிடைக்குது, ஆனால் தன்னுடைய வேலையில் அவங்க பொறுப்பாக இருக்கிறதே இல்லை சார் அப்படின்னு சொல்ல, நான் அருண்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அருணை உடனே வர வைக்க, ஏற்கனவே பணம் கொடுத்த அந்த ஆள் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்குறாரு அருண். நீங்கள் என்கிட்ட பணம் வாங்குனீங்கள்ல, அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் எதுக்கு திருப்பி தரணும், நீ கொடுத்த பணமே எனக்கு பத்தாது தான், இப்போ கூட நான் நினச்சா உனக்கு பெரிய பிரச்சனை செய்ய முடியும்னு சொல்ல, முத்து வந்து அங்கே நிற்கிறாரு. இந்த முத்து எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்ல, முத்து தம்பி சொல்லி தான் நானே இங்கே வந்தேன், ஆனால் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார்னு சொல்லிகிட்ருக்கேன். அங்கே முத்துவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸும், அருண் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, அங்கே வேலையில் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் தேவையில்லாத பிரச்சனையை ஏன் செய்கிறீங்க, நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்க, சார் நான் எந்த தப்பும் செய்யலையேன்னு சொல்லும்போது, இவர்கிட்ட 25,000 பணம் ஏன் வாங்கினீங்க, என்ன கடனாக வாங்கினீங்களா அப்படின்னு கேட்க, சார் நான் ஏன் சார் கடன் வாங்கணும்னு கேட்கும்போது, அப்புறம் எதுக்கு அந்த பணத்தை வாங்கினீங்கன்னு கேட்க, சார் அவரை தான் சார் தந்தாருன்னு சொல்ல, யார் தந்தாலும் பணத்தை வாங்கிடுவீங்களா, பரவாயில்லையே, எந்த எந்த பதில் சொல்லலான்னு நீங்கள் அப்படியே யோசித்து வச்சுருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த பணத்தை வேணால் நான் திருப்பி தந்துடுறேன் சார்னு சொல்லும்போது, பணத்தை வாங்கினதே தப்பு, அந்த உண்மையும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் இப்போவே இந்த வேலை உங்களுக்கு இல்லாமல் செய்ய என்னால் முடியும்,
எத்தனை நாளாக இப்படி செஞ்சிட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லை, அவரே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் பார்த்துக்கிறேன்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? இந்த பிரச்சனையை நீங்கள் இங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நாங்கள் இதுக்கு சரியான முடிவு என்னன்னு 2 பக்கமும் என்ன ஏதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் என்னடானா பணத்தை வாங்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்க, சார் என்னை மன்னிச்சிருங்க, இப்படிப்பட்ட தப்பை இனி செய்ய மாட்டேன்னு சொல்ல, போதும் செய்கிற தப்பை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இனி நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி நானே என்ன முடிவெடுக்கணுமோ எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும், சார் எப்படியோ நடந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு பண உதவியும் செய்கிறாங்க முத்துவும், இங்கே செல்வம், அந்த அந்த அண்ணனு. ஆனால் இப்படி இந்த முத்து தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி அந்த ஆள்கிட்ட பணம் வாங்கினதெல்லாம் முத்து வந்து வசமாக மாட்டி விட்டுட்டாரே. இப்போ வந்து பணத்து மேலே உள்ள ஆசையில் நான் இப்படி வேலை இல்லாமல் நிற்கிறேன். எப்படி இதை போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, உடனே இங்கே அருணோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், முத்துக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதுன்னு. சரியான நேரமாக பார்த்து நீ என்ன செய்கிறன்னு கவனித்து உன்னை மாட்டி விட்டுட்டால அந்த முத்து. இப்போ என்ன செய்ய போகிற? இப்படி மாட்டிக்கிட்டே அருண். இப்போ பாரு, வேலையும் இல்லாமல் எப்படி இந்த விஷயத்த போய் அங்கே வந்து உன் மனைவி கிட்ட சொல்வ? ஏற்கனவே சீதா உன் மேலே கோவமாக இருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு அருண். இங்கே வீட்டுக்கும் கிளம்பி போகிறாரு. அருணோட அம்மா, என்ன அருண் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்கும்போது, இனி நான் வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்க, உடனே சீதா வந்து ரொம்ப கோவமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த முத்துவால் இப்போ எனக்கு இந்த வேலை இல்லைம்மான்னு சொல்ல, முத்துவால் வேலை இல்லையா, மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உண்மைதான், நான் செஞ்சதும் தப்பு தான்னு சொல்ல, அப்படி என்ன தான் செஞ்சேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பணத்துக்காக நானே இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சேன். அதெல்லாம் முத்துவுக்கு தெரிய அந்த ஆளையும் கூப்பிட்டு வந்து வசமாக என்னை மாட்டி விட்டுட்டாரு. நான் இப்போ அந்த ஆளுக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். ஆனாலும் செஞ்ச தப்புக்காகவும் உண்மையை மறைச்சதுக்காகவும் இனி வேலைக்கு வர வேண்டான்னு வந்து என்னை வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்கம்மா. அதனால் இப்போ என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன், முத்துவை என்ன வேணாலும் செய்வேன்லாம் உன்னை நீயே பெருமையாக பேசிகிட்டு இருந்தல்ல, இப்போ பாத்தியா, கிடைச்ச வேலையில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தானே உன்னை அனுப்புனேன். ஆனால் இங்கேயும் பொய் சொல்லி அடுத்தவங்கள ஏமாத்துறதா நினச்சி, அப்படி என்ன உனக்கு அந்த பணம் வேணும்னு நினச்சிருக்க? நல்லா தானே சம்பாதிக்கிற. அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியாதா? அடுத்தவங்களோட பணத்தை நீ வாங்கணும்னு நினச்சதே தப்பு. அதனால தான் இப்போ இந்த நிலமையில இருக்க. முத்துவாது சாதாரண கார் டிரைவர்னு சொன்னியே, அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதில் அவர் நேர்மையாக இருக்கார். ஆனால் நீ நல்லா படித்து நல்ல பொறுப்பான வேலையில் இருந்து இப்போ அந்த வேலையே இல்லாமல் வந்து நிற்கிற. அதுக்கு காரணம் நீ தானே. நீ மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினச்சதுனால தானே. உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மெதுவாக சீதாவை பார்க்குறாங்க. சீதா பதில் பேசாமல் நிற்க, சீதா என்னை மன்னிச்சிருமா. என்னைக்கு இந்த அருண் உங்கள் முத்து மாமா மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்தினானோ அன்னைக்கே நான் ஒரு முடிவெடுத்து இந்த அருணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கணும். அப்படி நான் செய்யாதது பெரிய தப்பு. என் பையனாச்சேன்னு போனா போதுன்னு நீயும் அருண் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக உங்களுக்கு இடையில வந்த பிரச்சனையை வந்து சமாளித்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த அருண் திருந்த மாட்டான்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. நான் என் அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. இனி இந்த அருண் கூட நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த அருணை நம்பி நீ இந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீயும் அம்மா வீட்டுக்கு போ. இந்த அருண் தனியாக இருந்து கஷ்டப்படணும். இனி இவனுக்கு சம்பளமும் வராது. குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய நிலைமையில இந்த அருண் இல்லை. அப்படி எந்த வேலைக்கு போனாலும் மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினச்சி வேலை இல்லாமல் தான் இவன் இருப்பான். அதனால் என் பையன்தான். ஆனால் அருணை திருத்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. இனி அருணை நானும் நம்ப போகிறதில்ல, நீயும் நம்பாத. சொன்னால் இந்த அருணுக்கு புரியாது. நாம் தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதான் இந்த அருண் திருந்துவான். இனி என் அண்ணன் என்னை நல்லா பார்த்துப்பாரு. நான் இந்த அருணை பார்க்க வரவே மாட்டேன். செஞ்ச தப்புக்கு தனியாகவே இருந்து கஷ்டப்படட்டும். என்னதான் இருந்தாலும் என் பையன்றதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் மன்னிச்சு போனா போதுன்னு நான் விட்டதுனால தாம்மா இப்போ அருணுக்கு இப்போ வேலை இல்லாமல் வந்து நிற்கிறான்னு சொல்ல, இப்போ அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ உன் அம்மா வீட்டுக்கு போமா, உன் வேலையை பாரு. இந்த அருண் சம்பாதிக்கிற திமிரில் நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னான்ல, இப்போ பாத்தியா, நீ வேலைக்கு போனாதாம்மா இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுல்ல. ஆனாலும் நீ சம்பாதிக்கிற பணத்தை எங்கள் குடும்பத்துக்காக செலவு செய்யாத. ஏன்னா நானும் உனக்கு ஒரு நல்ல மாமியாராக இல்லை, இங்கே இந்த அருணும் உனக்கு நல்ல வீட்டுக்காரராக இல்லை.
எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறத விட உன் அம்மாவையும் உன் தம்பியவும் நீ நல்லா பார்த்துக்க. இந்த அருணை விரும்பி கல்யாணம் பண்ணது தப்புமா. நீயும் ஏமாந்துட்ட, நானும் ஏமாந்துட்டேன். நான் என் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போ. உன் அம்மாவை நல்லா பார்த்துக்க. சம்மந்திக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு, புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்னைக்கும் இந்த அருணை மன்னிச்சு நீ ஏற்றுக்காத அப்படின்னு அருணோட அம்மா தன்னுடைய முடிவை சொன்னது மட்டும் இல்லாமல், திருந்தாத அருண் கூட இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய பையில துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டே தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே அருண் அழுதுகிட்டே, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் எப்படியாவது உங்களெல்லாம் பார்த்துக்கிறேம்மா, எங்கேயாவது வேலைக்கு போயாவது உங்கள் எல்லாரையும் நான் நல்லா பார்த்துப்பேம்மா, நான் திருந்திட்டேம்மா, இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன். நான் இப்படி செஞ்சதுனால தானம்மா இந்த வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்லும்போது, இது நீ எப்பயும் இப்படி தான் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்ப, மறுபடியும் அதே தப்பை தான் செய்வ, நீ திருந்தவே மாட்ட. உண்மையாகவே நீ திருந்திருந்தா கண்டிப்பாக சீதாவை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லியிருக்கவும் மாட்டேன். சீதா வீட்டில் உள்ள யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சீதாவை அந்த பேச்சு பேசியிருக்க மாட்டேன். அப்போ கூட சீதா பொறுமையாக இருந்தாலே தான் நானும் அமைதியாக இருந்தேன். நீ செய்கிறது எல்லாமே தப்புன்னு நாங்கள் சொன்னோம், நீ புரிஞ்சிக்கல. நீ உன் வேலையை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் வந்தாலும் உனக்கு அந்த பணம்லாம் பத்த மாட்டேங்குது. நீ என்ன வேணாலும் செய், ஆனால் இனி அம்மான்னு என்னை தேடி வராது, நீ எனக்கு நல்ல ஒரு மகனாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அருணோட அம்மா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே சீதா அழுதுகிட்டே இருக்க, இங்கே அருண் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு அழுகுறாங்க. சீதா, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத சீதா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மாவே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட இருந்தால் சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டாங்க. இதில் நான் மட்டும் எப்படி உங்களை நம்பி இங்கே இருக்க முடியும்? பார்த்தீங்கள்ல, என்னையும் என் அம்மா வீட்டுக்கு உங்கள் அம்மா போக சொல்லிட்டாங்க. தனியாக இருந்து கஷ்டப்பட்டாதான் எங்கள் அருமை பெருமை உங்களுக்கு தெரியும். குடும்பம்னா என்னன்னு தெரியாமல் என் குடும்பத்தை அவமானப்படுத்துனீங்கல்ல, இப்போ யாரும் இல்லாமல் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நானும் கிளம்புறேன் என் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு இங்கே சீதாவும் ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமாக இங்கே அருணை வெளுத்து வாங்கிட்டு கிளம்பும்போது, வேண்டாம் சீதா, என்னை மன்னிச்சிரு, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படணும், என் அம்மா எப்படி மனசு மாதிரி இங்கே வந்துருவாங்க, கோவத்தில் இப்படி பேசிட்டு போயிருக்காங்க, என் மாமா வீட்டுக்கு போய் நான் அவங்கள கூப்பிட்டு வரேன் சீதா, இப்படியெல்லாம் நீ முடிவெடுக்காத சீதா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் குடும்பத்தை பற்றி என்னெல்லாம் பேசுனீங்க, எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, பொறுமையாக இந்த வீட்டில் இருந்தேன்ல, இப்போ உங்கள் அம்மா எடுத்த முடிவை தான் நானும் எடுக்கிறேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார்? இத்தனை நாள் பிரச்சனை ஆனதுக்கப்புறமா எங்கள் அம்மா அக்கான்னு யாருக்கும் நான் ஃபோன் பண்ணலை, யாருக்கிட்டேயும் பேசலை. அவங்க யாரும் என்னை தேடி வரக்கூடாதுன்றதுக்காக நான் அவங்கக்கிட்ட பேசாமையே இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்கிறத கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நீங்கள் இங்கே தனியாகவே இருந்து உங்கள் வேலையை பாருங்க அருண், நான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன். உங்களை நம்பி ஏமாந்ததுக்கு தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நான் இனி இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் அம்மாவை பார்த்துக்க போகிறேன், என் தம்பியை பார்த்துக்க போகிறேன். எப்பயும் போல் என் முத்துமாமா மீனாக்கான்னு எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் இனி இல்லவே இல்லை. இது என்னுடைய உறுதியான முடிவு. என்னை தேடி பிரச்சனை செஞ்சீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அருண் இப்படி பிரச்சனை செஞ்சு தன்னுடைய வேலையும் இல்லாமல் நின்னதாலையும் என்னென்ன இந்த அருண் செஞ்சாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அருணோட அம்மா மட்டும் இல்லாமல் சீதாவும் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்திரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே என் என் மனைவியும் என் பேச்சை கேட்கல, என்னை புரிஞ்சுக்கல. என் அம்மாவும் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்காம எல்லாரும் என்னை மன்னிக்காமல் தனியாக விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இத்தனை நாள் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் செஞ்ச தப்பால் யாருமே என்னை புரிஞ்சுக்காமல் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவும் அங்கே கிளம்பி போனதாலையும் இங்கே சீதாவும் இப்படிலாம் பேசிட்டு போனதாலையும் தனியாக இருந்து நான் செஞ்சது பெரிய தப்பு தான், முத்து பேச்சை அப்போவே கேட்டிருக்கணும், முத்துவை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், அதனால் இவ்வளோ கோவமாக தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, யாரும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். அருண் வேண்டான்ற முடிவோட சந்திரா வீட்டுக்கு வந்த சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் அம்மா தம்பின்னு இப்போ தான் எல்லார்கிட்டேயும் நிம்மதியாக பேச முடியுது. அருணை நம்பி அந்த வீட்டுக்கு போய் நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன். இப்போ தான் எனக்கு மறுபடியும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க சீதா.